திருச்சபையின் முதல் திருத்தந்தை புனித பேதுரு. இவர் சீமோன், சிமியோன், சீமோன் பேதுரு, கேபா போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டார். கிரேக்க மொழியில் பேத்ரோஸ் என்றும், ஆங்கிலத்தில் பீட்டர் என்றும், தெலுங்கில் ராய் என்றும் இச்சொல்லால் அழைக்கப்படுகின்றார். சீமோனும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவும் கலிலேயா கடலில் மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களின் தந்தையின் பெயர் யோனா, தாயாரின் பெயர் யோவன்னா. இவர்கள் பிறந்தது பெத்சாயிதா என்னும் பட்டணம் என்றாலும் பிறகு கப்பர்நகூம் என்னும் ஊரில்தான் குடியேறினார்கள். ஒருமுறை இவருடைய சகோதரர் அந்திரேயா சீமோனை நோக்கி ஓடி வந்தார். நாங்கள் மெசியாவை கண்டோம் என பலமுறை கூறலானார். பல மணி நேரம் விவாதத்திற்கு பிறகு சீமோனும் அந்த மெசியாவை காணச் சென்றார். ஆனால் நமது ஆண்டவர் இயேசுவோ சீமோன் வந்தவுடனேயே, உன் பெயர் சீமோன், நீ கேபா என அழைக்கப்படுவாய் என்று கூறிவிட்டார். ஒரு நாள் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு போதனை செய்த பிறகு சீமோன் பேதுருவிடம், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க வலையை போடு என்று கூறினார். சீமோன் முதலில் தயங்கினாலும் பிறகு அவர் சொல்படியே செய்தார். ஏராளமான மீன்கள் வலையில் சிக்கின. அவர், ஆண்டவரே, பாவி என்னை விட்டுவிட்டு அகலும் என்றார். ஆனால் ஆண்டவரோ, அஞ்சாதே, இன்று முதல் நீ மனிதர்களை பிடிப்பவனாவாய் என்றார். அன்றிலிருந்து சீமோனும் அவருடைய சகோதரர் மற்றும் கூட்டாளிகளும் நமது ஆண்டவரின் நெருங்கிய சீடர்களாக மாறிவிட்டார்கள். இயேசுநாதர் சீமோன் பேதுருவின் மாமியாரை குணப்படுத்தினார். சிறிது நேரத்தில் ஆண்டவரே தமது இல்லமாக அவர் வீட்டில் இருந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. சிறிது நாட்களுக்கு பிறகு 12 தேர்ந்தெடுத்த பின் சீமோன் பேதுருவைத்தான் அவர் முதலில் அழைத்திருக்க வேண்டும். மேலும் 12 அப்போஸ்தலர்கள் சார்பாக சீமோன் பேதுருவே ஆண்டவரிடம் உரையாடினார். ஒருமுறை அப்போஸ்தலர்கள் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். நமது ஆண்டவர் தமது தனிமை ஜெபத்திற்கு பின் 4ஆம் ஜாமத்தில் கடலில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலர்களோ பூதம் என்று அலறவே, நமது ஆண்டவர், தைரியமாக இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அப்போது பேதுரு, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும் என நமது ஆண்டவரும் வா என்றார். பேதுரு படகை விட்டிறங்கி கடல் மீது நடந்தார். ஆனால் சிறிது நேரத்தில் காற்று கடல் பழம் பெற்றிருப்பதை அறிந்து மூழ்கி போகையில் நமது ஆண்டவரே பேதுருவின் கையை கொடுத்து, குறைவான விசுவாசம் உள்ளவனே, ஏன் தயங்கினாய் என்றார். இந்நிகழ்வை மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். மற்றொரு முறை இயேசு, என் உடலே மெய்யான உணவு, என் இரத்தமே மெய்யான பானம் என போதிக்க அவருடைய சீடர்கள் சொல்லுக்கு சொல்லாக எடுத்துக்கொண்டு அவரை விட்டு பிரிந்து சென்றனர். 12 திருத்தூதர்களை பார்த்து, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என நமது ஆண்டவர் கேட்க, சீமோன் பேதுரு மிக அருமையான பதிலை கொண்டு தமது விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தான் உள்ளன என்றார். ஒருமுறை செசரியா பட்டணத்திற்கு அருகில் தமது சீடர்களிடம் ஆண்டவர், மணுமகனை மக்கள் யாரென்று சொல்லுகிறார்கள் என கேட்க அவர்கள் பலவாறு விடை தந்தார்கள். பிறகு, நீங்கள் யாரென்று நினைக்கிறீர்கள் என்று கேட்க சீமோன் பேதுரு, நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்றார். அதற்கு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், இதை உனக்கு வெளிப்படுத்தியது மனித வல்லமையன்று, வானகத்தில் உள்ள என் தந்தையே. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். நரகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். வானகத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுப்பேன். எதெல்லாம் மண்ணகத்தில் கட்டுவாயோ அதெல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்பட்டதாகவே இருக்கும். எதெல்லாம் நீ மண்ணகத்தில் அவிழ்ப்பாயோ அதெல்லாம் விண்ணகத்திலும் அவிழ்க்கப்பட்டதாகவே இருக்கும். மத்தேயு 16:13-20 முடிய வசனங்கள் என்றார் இயேசுநாதர். திறவுகோல் என்பது அந்த வீட்டை, திருச்சபையை ஆண்டு நடத்தும் அதிகாரத்தை குறிக்கிறது. இதனால்தான் சீமோன் பேதுரு நமது திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக கருதப்படுகிறார். திருச்சபை தலைவர்
சீமோன் பேதுரு செய்யும் முடிவை இறைவன் உறுதிப்படுத்துவார் என்னும் பொருளைத்தான் கட்டுதல் என்ற சொற்கள் விளக்குகின்றன. 6 நாட்களுக்கு பின் தாபோர் என்ற மலையில் நமது ஆண்டவர் இயேசு உருமாறினார். மோயிசனும் எலியாவும் அவருடன் உரையாடினார்கள். சீமோன் பேதுரு இதை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எத்துணை நன்று. நீர் விரும்பினால் உமக்கு ஒன்றும், மோயிசனுக்கொன்றும், எலியாசுக்கு ஒன்றுமாக இங்கு 3 கூடாரங்கள் அமைப்போம் என்றார். மத்தேயு 17:74. ஒருமுறை கப்பர்நாகூமில் வரிப்பணம் செலுத்துவதில்லையா என வரி வசூலிப்பர் கேட்டனர். வீட்டினுள் நுழையும் போதே நமது ஆண்டவர், நாம் அவர்களுக்கு இடரல் ஆகாதபடி நீ கடலுக்கு சென்று தூண்டில் போடு. முதலில் படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தோ என்னும் நாணயத்தை பார்ப்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் செலுத்து என்றார். மத்தேயு 17:24-27. பேதுருவும் அவ்வாறே செய்தார். இம்மீன் இன வகைகள் இன்றும் இஸ்ரேலில் இருப்பதாகவும் அதற்கு செயின்ட் பீட்டர்ஸ் ஃபிஷ் என்று புனித பேதுரு மீன் என்று பெயரிட்டு கிறிஸ்தவர்கள் அழைப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிப்பது என்றும், இதோ நாங்கள் உம்மை பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றும் நமது ஆண்டவரிடம் வினவியவர் இவரே. மத்தேயு 18:21 மற்றும் 19:27. தமது மரணத்திற்கு முன்தினம் ஆண்டவர் திருத்தூதர்களின் பாதங்களை கழுவும் போது இவர் ஒருவரே தைரியமாக எதிர்த்தார். நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்று சொல்லியவுடன், ஆண்டவரே, என் பாதங்களை மட்டுமன்று என் தலையையும் கைகளையும் கூட கழுவும் என்றார். அன்று இரவு இயேசு பேதுருவிடம், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என கூறும்போது, ஆண்டவரே, உம்மோடு சிறைக்கும் சாவுக்கும் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். லூக்கா 21:33. கெத்செமனி தோட்டத்தில் செபதேயுவின் மகன்களுடன் பேதுருவும் இயேசுவின் வேதனையை கண்டார். மார்க் 14:32-42. இயேசுவை கைது செய்யும் போது மால்குஸ் என்பவனின் காதை வெட்டியவர் இவரே. யோவான் 18:10. நமது ஆண்டவர் கைது செய்யப்பட்டவுடன் மற்ற எல்லா அப்போஸ்தலரும் ஓடி ஒளிந்த போது சீமோன் பேதுரு மட்டுமே அவரை பின்பற்றி அன்னாஸ் அரண்மனைக்குள் நுழைந்தார். ஊழியக்காரி ஒருத்தி அவர் அனல் அருகே உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து, இவனும் அவரோடு இருந்தான் என்றார். அவரோ, எனக்கு தெரியாதம்மா என்று மறுத்துவிட்டார். சற்று நேரத்தில் மற்றொருவன், நீயும் அவர்களில் ஒருவன்தான் என பேதுருவோ, இல்லையப்பா என்றார். சிறிது நேரத்திற்கு பின், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், ஏனெனில் இவன் கலிலேயன்தான் என்று அழுத்தமாக கூற பேதுருவோ மறுத்தார். சேவலும் கூவவே பேதுரு மனம் வெதும்பி தான் 3 முறை நமது ஆண்டவரை மறுதலித்த பாவத்தை நினைத்து அழுதார். லூக்கா 22:54-62 முடிய இறைவசனங்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் இவர் மனம் வெதும்பி அழுததால் அவருடைய கன்னத்தில் பள்ளங்களாக இருந்ததாக கூறுகிறார்கள். இவர் மனம் வெதும்பி அழுத காரணத்தினால்தான் நமது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின் இவருக்கு தோன்றியதாக கூறப்படுகிறது. லூக்கா 24:34 மற்றும் 1 கொரிந்தியர் 15 இறைவசனத்திலும் இதை பார்க்கிறோம். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு முன் 7 திருத்தூதர்கள் திபேரியா கடலருகே அவரை பார்க்கும் வாய்ப்பும் பெற்றார்கள். பிறகு அற்புதமாக மீன்களையும் பிடித்தார்கள். பிறகு நமது ஆண்டவர் சீமோன் பேதுருவிடம் வந்தார். யோனாவின் மகனான சீமோனே, இவர்களை விட நீ அதிகமாய் எனக்கு அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்றார். இவ்வாறு 3 முறை வினாவினார். இவ்வாறு 3 முறை மறுதலித்த பிறகு பாவத்திற்கான பிரமாணிக்கத்தை பெற்றுக்கொண்டார். பிறகு எதிர்காலத்தின் சீமோன் பேதுரு தனது மரணத்தினால் இறைவனை மகிமைப்படுத்துவார் என்றும் கூறலானார். யோவான் 21:19. உயிர்த்தெழுந்த 40 நாட்களுக்கு பின் இயேசு விண்ணகம் சென்றார். பிறகு அப்போஸ்தலர்கள் எருசலேம் சென்றார்கள். உணவு அறையிலே கூடி 10 நாட்களாக ஜெபம் செய்தார்கள்.
அதற்கு முன் சீமோன் பேதுரு தான் யூதாசுக்கு பதில் மற்றொருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டவர். மத்தியாஸ் என்பவர் 12வது திருத்தூதராக பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருச்சபை தலைவர் என்ற முறையில் சீமோன் செய்த முதல் பணி இதுவே. திருத்தூதர் பணி 11ஆம் அதிகாரம் 15 முதல் 26 முடிய உள்ள வசனங்கள். பாலஸ்தீனாவில் பேதுருவின் பணி. பெந்தகோஸ்தே திருநாளின் போது பரிசுத்த ஆவியானவர் அங்கு நிறைந்து அவருடைய அருளின்படி அப்போஸ்தலர்கள் அயல்நாட்டு மொழியில் பேசத் தொடங்கினார்கள். திருநாளுக்கு வந்திருந்த பயணிகள் அதிர்ச்சி அடையவே சீமோன் பேதுரு 11 எழுந்து நின்று நீண்ட திருவுரையாற்றினார். திருநூல் விளக்கங்கள் கொடுத்தும் இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல் போன்றவற்றிற்கு விளக்கம் கொடுத்தார். அவருடைய மறையுரையை கேட்டு ஏறக்குறைய 3000 பேர் திருமுழுக்கு பெற்றதாக திருநூல் கூறுகிறது. திருத்தூதர் பணி 2:4. புனித லூக்கா தனது திருத்தூதர் பணி புத்தகத்திலே முதல் சில அதிகாரங்களில் புனித பேதுருவை பற்றி சில குறிப்புகள் தருகிறார். பாலஸ்தீனாவில் பேதுருவின் பணிகள் சிலவற்றை திருத்தூதர் பணி புத்தகம் விவரிக்கிறது. கோவிலின் அழகு வாயில் என்ற இடத்தில் இருக்கும் பிறவி முடவனை பேதுருவும் யோவானும் பார்த்தார்கள். பேதுரு அவனிடம், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடம் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறி பிறவி முடவனை பார்த்தார். நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் நீ எழுந்து நட என்று கூற அவனும் குணமடைந்து எழுந்து நடக்கலானான். சீமோன் பேதுரு மற்றொரு மறையுரையாற்றி 5000 பேரை நமது ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். திருத்தூதர் பணி 3:1 முதல் 26. யூத சங்கத்தார் அவர்களை கைது செய்யும் போது மிக தைரியமாக அவர்களிடம் பதிலளித்தவர் இவர். அதன் பிறகு திருச்சபை வளர்ச்சி பெற்றது. பேதுருவின் நிழல் பட்டாவது குணமடையலாம் என பலரும் காத்திருக்கலாயினர். சிறிது காலத்திற்கு பின்பு திருத்தூதர்கள் 7 பேரை தியாக்கோன்களாக நியமித்தார்கள். அவர்களில் ஒருவரான ஸ்டீபன் முடியப்பர் யூத சங்கத்தாரால் தீர்ப்பிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இவருடைய கொலைக்கு சவுல் என்னும் இளைஞன் உடன்பட்டிருந்தான். இந்த சவுல் பிறகு திருச்சபையைச் சேர்ந்த பலரை கைது செய்து துன்புறுத்தலானார். சீமோன் பேதுருவும் யோவானும் சமாரிய மக்களால் வரவேற்கப்பட்டார்கள். சைமன் என்னும் மந்திரவாதி தூய ஆவியானவரின் அருளை பணம் கொடுத்து பெறப்போக பேதுருவோ அவனை கடிந்து கொண்டார். இதை திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். பேதுரு என்னும் ராயப்பர் யோப்பா என்னும் ஊரில் தபித்தா என்னும் விசுவாசியை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணி 4:41. லித்தோவில் அன்னியாஸ் என்னும் வாத நோயாளியையும் குணப்படுத்தினார். திருத்தூதர் பணி 9:34. இவ்விரு புதுமைகளும் அவருக்கு பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுத்ததோடு மக்கள் பலர் திருமறையில் சேர வழி செய்தது. கிபி 35ஆம் ஆண்டு திருச்சபை வரலாற்றிலே மிக முக்கியமான கட்டம் அரங்கேறியது. கொர்னேலியுஸ் என்னும் ரோமை நூற்றுவர் படைத்தலைவன் செசரியா நகரில் பேதுருவை வரவழைத்து கிறிஸ்தவ மறையில் சேர்ந்தான். புறமதத்தான் கொர்னேலியுஸ் திருச்சபையில் நுழைந்தது யூத விசுவாசிகளிடம் புயலை கிளப்பியது. இருப்பினும் பிறகு எல்லோரும் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். திருத்தூதர் பணி 10:1 முதல் 33 முடிய. இந்நிகழ்வுக்கு பின் திருத்தூதர்கள் யூதர் அல்லாத புற இனத்தாரிடமும் நற்செய்தியை போதிக்கலானார்கள். இதன் பிறகு சீமோன் பேதுரு எருசலேம் திரும்பினார். இந்த முறைதான் அவர் சவுல் என்பவரை சந்தித்திருக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு முன்பே தமாஸ்கஸ் சாலையில் மனம் மாறி சிறிது காலம் அரேபிய பாலைவனத்தில் தியானம் செய்து கொண்டு எருசலேம் வந்தவரை பேதுரு பார்த்தார். தர்சுநகர் பவுலும் பேதுருவும் 15 நாட்கள் ஓரிடத்தில் தங்கினார்கள். இச்சமயத்தில்தான் பேதுரு நமது ஆண்டவரை பற்றிய பல செய்திகளை பவுலுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். பிறகு பவுலுக்கு அப்போஸ்தல அதிகாரத்தையும் அளித்திருக்கலாம். கலாத்தியர் 1:19 இதை காண்கிறோம். கிபி 42ஆம் ஆண்டு ஏரோது அக்கிரிப்பா என்னும் மன்னன் திருத்தூதரான பெரிய யாகப்பரை வாளால் கொன்றான். பிறகு பேதுருவையும் கைது செய்தான். ஆனால் இறை தூதர் ஒருவர் பேதுருவை தட்டி எழுப்பி 1 மற்றும் 2ஆம் காவலை கடக்க செய்து இறுதியாக நகரின் எல்லைக்கே அழைத்துச் சென்றான். பிறகு பேதுரு வேறொரு இடத்திற்கு சென்றார்.
அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். வேறொரு இடம் என்பது அந்தியோக்கியா நகரை குறிக்கிறது என்கிறார்கள் சரித்திர ஆசிரியர்கள். அவர் அந்தியோக்கியாவில் 3 அல்லது 7 ஆண்டுகள் இருந்திருக்கலாம் என யூசேபியஸ், ஒரிஜின், பெரிய கிரகோரியார் போன்றவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அந்தியோக்கியா நகரத்தை வைத்து சீமோன் பேதுரு போந்து, கலாத்தியா, ஆசியா மைனர் போன்ற இடங்களுக்கு சென்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. அவர் பிறகு ஏவோடிரியஸ் என்பவரை அந்தியோக்கு நகரில் ஆயராக நியமனம் செய்துவிட்டு சென்றார். ரோமில் பேதுரு. இறுதியாக ரோமை அடைந்தார் பேதுரு. இவர் எபேசு மற்றும் கிரேக்க நாட்டிற்கு சென்று பின்னர் ரோம் நகரை அடைந்திருக்கலாம். அங்கும் யூதர்கள் பலரை சந்தித்து நற்செய்தியை அறிவித்தார். டைபர் நதிக்கரையில் வீடு எடுத்து தங்கி விசுவாசிகளுக்கு அங்கு திருமுழுக்கு அளித்ததாக கூறப்படுகிறது. 49ஆம் ஆண்டு கிளவுதியஸ் சீசர் யூதர்களை தமது நாட்டை விட்டு வெளியேறச் சொன்னதால் பல யூத மக்கள் நகரை விட்டு ஓடினார்கள். பேதுருவையும் அவர்களில் ஒருவராக கருதலாம். ஏனெனில் 49 அல்லது 50ஆம் ஆண்டு இவர் ஜெருசலேமில் இருந்ததாக லூக்காஸ் கூறுகிறார். ஜெருசலேம் முதல் சங்கம். யூதேயாவிலிருந்து அந்தியோக்கியா வந்த விசுவாசிகள் புற இனத்தாரிடம் விருத்த சேதனம் பெறாவிட்டால் நீங்கள் மீட்படைய முடியாது என்று போதிக்கலானார்கள். பவுலும் பர்னபாவும் இவர்களை எதிர்த்து எழவே கடும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இதனால் எருசலேம் சென்று அங்குள்ள அப்போஸ்தலர்களையும் மூப்பர்களையும் பார்க்கலாம் என்று இருந்தனர். நெடுநேர வாதத்திற்கு பிறகு பேதுரு எழுந்து பேசலானார். சகோதரரே, புறவினத்தார் என் வாய்மொழியால் நற்செய்தியை கேட்டு விசுவாசம் கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலிருந்தே என்னை தெரிந்து கொண்டார். விசுவாசத்தில் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கியதால் நமக்கும் அவர்களுக்கும் எவ்வேறுபாடும் காட்டவில்லை. எனவே நம் முன்னோரோ நாமோ சுமக்க முடியாத நுகத்தை இச்சீடர்கள் தோளின் மேல் ஏன் சுமத்துகிறீர்கள்? இப்படி ஏன் கடவுளை சோதிக்கிறீர்கள்? புறவினத்தாரும் சரி, நாமும் சரி, மீட்பு பெறுவது ஆண்டவராகிய இயேசுவின் அருளால்தான். இதுவே நமது விசுவாசம் என்றார். திருத்தூதர் பணிகள் 15:6-12 முடிய. இதை கேட்டு அனைவரும் அமைதியானார்கள். திருச்சபை தலைவர் கூறிய இச்சொற்கள் முடிவில் எல்லோரையும் அமைதியாக்கிவிட்டன. இதன் பிறகு பேதுரு கொரிந்து நகருக்கு சென்று அங்கு சில காலம் தங்கி நற்செய்தியை அறிவித்தார். பேதுரு மீண்டும் ரோமையில். சிறிது காலம் கழித்து 54ஆம் ஆண்டு பேதுரு மீண்டும் ரோம் சென்றார். பிரிஸ்கிலா, ஆக்கிலா என்னும் தம்பதியினரின் வீட்டில் தங்கிக் கொண்டு திருச்சபையை ஆண்டதாக கூறுகிறார்கள். மார்க்கு என்னும் சீடரும் பேதுருவுடன் தங்கினார். அவர் எழுதிய நற்செய்தியே இவரது போதனைகள்தான் என ரெனியஸ் கூறுகிறார். கிபி 58ஆம் ஆண்டு பவுல் ஜெருசலேமில் கைது செய்யப்பட்டார் என கேள்வியுற்றார். கிபி 60ஆம் ஆண்டு அவரும் ரோம் வந்ததை அறிந்தார். 2 ஆண்டுகளுக்கு பின் பவுல் விடுதலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு பேதுருவும் பவுலும் சேர்ந்தே இறைவனுக்காக உழைத்தார்கள். ஆதிகால கிறிஸ்தவர்கள் எப்போதும் இவர்கள் இருவரையும் இணைத்தே வைத்திருந்தனர். அதனால் ரோம கத்தோலிக்கரும் வழிபாடுகளில் பேதுரு, பவுல் இணைத்தே ஜெபம் செய்கின்றனர். கிபி 54ஆம் ஆண்டு ரோம் அரசை நீரோ என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். சமாரியாவில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேதுருவால் கண்டிக்கப்பட்ட சைமன் என்னும் மந்திரவாதி ரோமுக்கு வந்து நீரோவிடம் பேதுருவை விட பல புதுமைகள் செய்ய முடியும் என வாதாடியதாகவும், பிசாசின் உதவியால் அவன் மேலே எழுந்து எல்லோரையும் பரவசப்படுத்த நினைக்கையில் பேதுரு, பவுல் திருத்தூதர்களின் ஜெபம் அவனை நிறுத்திவிட்டதாகவும், அதனால் திடீரென்று தரையில் விழுந்து மரித்ததாகவும் ஒரு பரம்பரை செய்தி கூறுகிறது. கிபி 64ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி ரோம் நகரில் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. 6 நாள் இரவும் பகலும் நீடித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மக்கள் இதற்கு நீரோவே காரணகர்த்தா என எண்ணி அவனை சபிக்க ஆரம்பித்தார்கள். இதனை நிறுத்த நீரோவே அந்த பழியை ஆதிகிறிஸ்தவர்கள் மேல் போட்டு அவர்களை விதவிதமாக துன்புறுத்த ஆரம்பித்தான். கிறிஸ்தவர்கள் பலவாறு துன்புறுத்தப்பட்டார்கள், விதவிதமான சித்திரவதைக்குள்ளானார்கள்.
சிலர் சுரங்கப்பாதை அமைத்து அதில் வழிபாடு செய்யலானார்கள். பேதுருவும் சுரங்கம் ஒன்றில்தான் தங்கியதாகவும் கூறப்படுகிறது. பிறகு கிறிஸ்தவர்கள் கொல்லப்படும் இல்லங்களுக்கு ரகசியமாக சென்று ஆசிரை அளித்ததாகவும் கூறுகிறார்கள். லினட், கிளேட்டஸ், கிளமண்ட் போன்றவர்களும் இவருக்கு துணையாயிருந்தார்கள். ரோம் பகுதியில் பணியாற்றும் போது அகிரிப்பா அரசனின் 4 வைப்பாட்டிகள் மனம் மாறி அவர்கள் வாழ்க்கை முறையினை மாற்றிக்கொண்டார்கள். பேதுருவின் செல்வாக்கால் அலபினஸ் மனைவி செந்திப்பா நல்வாழ்க்கைக்கு திருப்பப்பட்டார். இதனால் அகிரிப்பாவும் அலபினஸும் பேதுருவின் மேல் கோபம் கொண்டார்கள். பேதுருவை காப்பாற்றவும் தொடர்ந்து நற்செய்தி பணியாற்றவும் பேதுருவை ரோம் நகரை விட்டு வெளியே செல்ல அவர்கள் நண்பர்கள் முடிவெடுத்தார்கள். ஒரு பரம்பரை செய்தியில் லீனஸ் ஆலோசனைப்படி பேதுரு அவ்வூரை விட்டு போனதாகவும், போகும் வழியில் அப்பியன் சாலையில் இயேசு கிறிஸ்துவே சிலுவை சுமந்து கொண்டு இவரை சந்தித்தார் என்றும் கூறுகிறது. ஆண்டவரே, எங்கே போகிறீர் என பேதுரு கேட்க, ரோமில் மீண்டும் சிலுவையில் மரிக்கச் செல்கிறேன் என இயேசுநாதர் கூறினாராம். காரணத்தை கேட்க, ரோம் நகரில் ஆயனில்லா ஆடுகள் இருப்பதாக இயேசு சொன்னார். இதை கேட்டு இந்த முதிய திருத்தூதர் உடனே ரோமிற்கே திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் யாரும் இச்செயலை கோழைத்தனமாக எண்ணுவதில்லை. செனட்டர் புடன்ஸ் என்னும் வசதி பெற்றவர் புனித பேதுருவினால் மனமாற்றப்பட்டார். தான் வைத்திருந்த மிக விலையுயர்ந்த நாற்காலியை பேதுருவின் உயர்நிலை கண்டு அவருக்கு பரிசு அளித்துவிட்டார். இந்த நாற்காலி ரோம் ஆயர் மற்றும் போப்பாண்டவரின் அதிகாரத்தை உணர்த்துகிறது. பேதுருவின் திருமுகங்கள். புனித பேதுரு தன்னுடன் பணியாற்றிய சில்வானுஸ் என்பவரை கொண்டு திருமுகங்களும் எழுதலானார். முதல் திருமுகம் ரோமிலிருந்து எழுதப்பட்டது. கிபி 65ஆம் ஆண்டு வேத கலாபனை காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். நேர்மை, அன்பு, கிறிஸ்தவ கடமைகள், மன வாழ்க்கை, துன்பத்தில் பொறுமை போன்றவற்றை பற்றி அழகாக எடுத்துரைக்கிறது. இவரின் 2ஆம் திருமுகம் கிபி 100ஆம் ஆண்டு அளவு இவரின் சீடரால் எழுதப்பட்டிருக்கலாம். பொய் போதகங்களை இந்நிருபம் வன்மையாக கண்டிக்கிறது. பேதுருவின் வேதசாட்சி மரணம். கிபி 67ஆம் ஆண்டு பேதுரு கைது செய்யப்பட்டு மாமர்தீன் என்னும் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறிது காலத்திற்கு பின் பவுலும் கைது செய்யப்பட்டார். சிறையிலும் இவ்விரு அப்போஸ்தலர்களும் சில கைதிகளையும் காவல் சேவகர்களையும் மனம் திருப்பியதாக கூறப்படுகிறது. இறுதியில் இவ்விருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் சிறைக்கு வெளியே எடுக்கப்பட்டார்கள். பவுல் சால்வியன் என்னும் இடத்தில் தலைவெட்டி கொல்லப்பட்டார். ஆனால் பேதுருவோ வாத்திக்கன் மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டார். அங்கும் தான் தனது ஆண்டவரைப் போல் கொல்லப்பட தகுதியற்றவன் என கூறி தலை கீழாக அறைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். முடிவில் அவர் வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டது. அவர் மரணமடைந்தவுடன் விசுவாசிகள் அவருடைய உடலை அடக்கம் செய்தார்கள். புனித பேதுரு மற்றும் பவுலின் திருப்பண்டங்கள் புனித ஜான் லாட்டரன் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. புனித சீமோன் பேதுரு அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கான்ஸ்டாண்டின் 4ஆம் நூற்றாண்டில் ஆலயம் எழுப்பினார். இவ்வாறு இன்று காணும் புனித ராயப்பர் பேராலயம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது வாட்டிக்கன் நகரில் இருக்கிறது. இதைச் சுற்றியே வாட்டிக்கன் அருங்காட்சியகமும் வாட்டிக்கன் அரண்மனையும் இருக்கின்றன. நமது திருத்தந்தை இங்குதான் வசிக்கிறார். புனித பேதுருவின் திருப்பண்டங்கள், எலும்புகள் போன்றவற்றை கண்டுபிடிக்க பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. திருத்தந்தை 6ஆம் பவுல் என்பவர் 1968ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் புனித பேதுருவின் எலும்புகள், திருப்பண்டங்களை கண்டுபிடித்து அதனை அறிக்கையும் விட்டார். தற்போது இந்த எலும்புகள் புதிய கல்லறை வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அப்பா கிரப்பா என்னும் மறைநூல்களில் இவர் பெயரால் பல நூல்கள் இருக்கின்றன. பீட்டர்ஸ் காஸ்பல், ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர், ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர் அண்ட் பால், பேஷன் ஆஃப் பீட்டர் அண்ட் பால், அப்ரோகலிப்ஸ் ஆஃப் பீட்டர் போன்றவை இவரை பற்றி சில தகவல்களை தருகின்றன. ஜூன் 29ஆம் தேதியை இவரது பெருவிழாவாக திருச்சபை கொண்டாடுகிறது. புனித ராயப்பரின் தலைமை பீட விழா பிப்ரவரி 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது.
2 திறவுகோள்களே புனித பேதுரு ராயப்பரின் பிரதான சின்னங்களாகும். மேலும் மீன், சேவல், சிலுவை போன்றவையும் இவருடைய சின்னங்களாக கருதப்படுகிறது.